ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போதும் போல தான் தமிழ்நாடு எலெக்ஷன் தான். எலெக்ஷன் முடிவு வரைக்கும் இதே நியூஸ் தான். ஸோ மக்களே, ஓட் ஃபார் டிவிகே விசில் சின்னம். அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நம்ம தளபதியை வெற்றி கழக தலைவர் தளபதியை சிஎம் ஆக்குவோம், அழகு பார்க்குவோம். ஓகே, அட் தி சேம் டைம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. ஸோ நானும் உங்கள் ஒரு வேலை முன்னேறுவேன். ஸோ மக்களே, இன்னைக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்னும் 10 to 9 days தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லா தலைவரோட அந்தந்த மாவட்ட தலைவருங்க, அந்தந்த வேட்பாளர்கள், அந்த கட்சியோட தலைவருங்க உனக்கா எனக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டு மக்களை எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஓட்டு கேட்டு தெருவாக அலையிறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் ஓட்டு அந்த கேம்பெயின் முடிகிற டேட் வரைக்கும் தான் அலைவாங்க. அதுக்கப்புறம்லாம் அலைய மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் ஓட்டு வாங்குவாங்க, எம்எல்ஏ ஆவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க மாட்டாங்க எதில், டிஎம்கே ஏடிஎம்கே கட்சியில். ஸோ ஆனால் அதையும் தாண்டி இப்போ நான் உங்களுக்காக நல்லது பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிற தொழிலை விட்டுட்டு விஜய் வந்துட்டுருக்காரு. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஓட் ஃபார் டிவிக்கு ஏன் சொல்கிறேன்னா, நான் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறாங்க. ஓட் ஃபார் டிவி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட் ஃபார் டிவிகே டிவிகே டிவிகேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து பெரிய ஆளுங்கலேருந்து யாருக்காரெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கோ எல்லாமே ஓட்டு போட தான் துடிக்கிறாங்க. ஸோ காரணம் ஒரு சேஞ்சஸ் வேணும், ஒரு சேஞ்சஸ் வேணும். எங்களுக்கு போதும், டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி ஆண்டது போதும், எங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு கட்சி வேணும், ஒரு தலைவர் வேணும், ஸோ எங்களை வழி நடத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவரோட ஃபீல்டை விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வரார், சினிமா ஃபீல்டை விட்டு அரசியல் ஃபீல்டுக்கு வரார். ஸோ அரசியலில் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அது சாக்கடைலாம் ஒன்றும் கிடையாது. சாக்கடை மாதிரி நமக்கு பிம்பம் காட்டப்படுகிறது. அதில் தான் எல்லாமே கோபுரமாக உட்காந்தின்னு நல்லாவே சாப்பிட்ருக்காங்க. சாக்கடைன்னு சொல்லலை, பாதாள சாக்கடை இல்லை. இது ஒரு ஒரு பறக்கும் ஒரு பறக்கும் கோபுரம் தான். இதில் மக்கள் அரசியல்வாதி ஜாலியாக எல்லா கட்சி தலைவர்களும் ஜாலியாக இருக்காங்க. யார் ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது, ஒரு எலெக்ஷன் நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ ஆகட்டும், இல்லை கட்சி தலைவனாகட்டும், ஒரு கட்சியில் இருக்கவங்க எவன் ஏழையாக இருக்கான்? ஏழையாக இருந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஸோ காமராஜ் ஆகட்டும், கக்கன் ஆகட்டும், ஸோ நம்ம அப்துல் கலாம் கூட நல்லா இன்ஜினியர்னு அரசியல்வாதி உள்ளே போனார், ஒரு பதவி ஜனாதிபதி இருந்தார். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய தலைவர்லாம் ஏழையாக இருந்தவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க. ஸோ அவங்களாம் மக்களுக்கு பணி செய்ய தான் வந்தாங்க, தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு. மக்கள் பணியை மகேசன் பணின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க அவங்க லெவலுக்கு இப்போ யாருமே கிடையாது, அதான் உண்மை. ஆனால் இப்போது அவங்க ஏழையாகவே இருந்து, அரசியல் ஏழையாகவே செத்து போயிட்டாங்க. பேங்க் பேலன்ஸ் எல்லாமே அப்படி போயிட்டாங்க. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தலைவராகட்டும், டிஎம்கே தலைவராகட்டும், ஸோ ஜெயலலிதா கிட்டே நிறைய பணம் இருந்து, எம்ஜிஆர் நிறைய பணம் இருந்தது. ஸோ அவங்க எல்லாமே ஆட்சி ஆண்டு மாண்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டிஎம்கே தலைவராகட்டும், ஸோ ஏடிஎம்கே பொதுச் செயலர் அவராகட்டும், பழனிசாமி அவராகட்டும், ஸோ எல்லாருமே பணம் கட்டாக வச்சுருக்காங்க, கோடி கோடியாக வச்சுருக்காங்க. இவங்க சொல்கிற நம்பிக்கை, இவங்களுக்கு தான் சொல்கிற நம்பிக்கை கிடையாது. சேம் கேட்டகரி தான் கலைஞர், அப்படி வாழ்ந்துட்டு போனார். எல்லாமே இப்போ தான் எல்லாம் விமர்சகம்லாம் சொல்லுவாங்க, வாய் திறந்தா பொய் அடிப்பாங்க, அது உண்மை தான். ஸோ மக்களே விஜய் ஒரு புது தோற்றத்தோட, டிவிக்கு கட்சி புது தோற்றத்தோட, சினிமாவில் இல்லாமல் ரியல் லைஃபோட, ரியல் எப்படி இருக்கணுமோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தாடிக்கோ முடிக்க கூட டை அடிக்காம கூட கலர் சேஞ்ச் பண்ணாம கூட அவர் ரியல் ஃபேஸ் தான். சினிமா வேற, ரீல் வேற, ரியல் வேறன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஸோ ஏன்னா மக்கள் அவரை பார்த்துட்டு பயங்கர கூட்டமாக போடுறாங்க. அதனால் நமக்கு புது சான்ஸ், ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு நல்ல தலைவர் வேணும். அதனால் துடிக்கிறாங்க. ஸோ கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம், சத்தியமாக. அப்பப்பா, கரூருக்கு அப்புறம் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு போனாங்க, செம்ம கூட்டம். திருநெல்வேலி மீட்டிங் முடிச்சுட்டு தூத்துக்குடி சைடு ரோட் ஷோ போனாங்க, அதுலேயும் செம்ம கூட்டம். ஸோ கரூருக்கு அப்புறம் கரூரில் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, ஆனால் மக்கள் பயப்படுற மாதிரியே தெரியல. 41 உயிர் போச்சு, 43 உயிர் போச்சுட்டாங்க. ஸோ அதனால் ஒரு உயிர் போனாலும் பெரிய விஷயம் தான், ஏன்னா திரும்ப கிடைக்காது, யாராலையும் வாங்கி தர முடியாது உயிர். அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆளாலே கூட்டம் அலை மோதுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தலைவன் தானே கன்ஃபார்மாக 100% ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மற்ற எதிர்கட்சி தலைவராகட்டும், ஆளுங்கட்சி தலைவராகட்டும், ஸோ அவங்களாம் கதி கலங்கி நிற்கிறாங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று அவங்களே அடிச்சுக்கிறாங்க. சும்மா இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இது செய்யலை, அதை செய்யலை, நீ ஊழல் பண்ண, இதை பண்ண, அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் ஓகே மக்களே. இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு தான் புதுசா நான் வரேன்டா, வந்து படம் காட்டுறேன்டா அப்படின்ற மாரி விஜய் வந்து வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு மக்களே நாம தான் திருந்தணும். நம்ம வாழ்க்கை திருத்தனா நாம தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம ஸ்டெப் எடுத்து நமக்கு புது லைஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஒவ்வொரு கேப்மேன் பார்த்தா திருநெல்வேலி டு தூத்துக்குடி ஆகட்டும். ஸோ இப்போது நேற்று எஸ்டர்டே நடந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் என்ன கூட்டன்ற அடிச்சு நவுத்திட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எவ்வளோ தான் பேரிகேடை போட்டு தடுத்தாலும் சரி சேம் அதே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து அவர் வந்துட்டு அவர் பேச வேண்டிய திருப்பூர் இடம் இருக்கிற வரைக்கும் கொங்கு மண்டலம் சொல்லிட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் கொங்கு மண்டல மக்களே, திருப்பூர் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டாரு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ கூட்டம் அலமோது. பட் ஆனால் மறுபடியும் இவ்வளோ கூட்டம் சேரதுனால வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் பயங்கரமான ஹீட்டு, வெயில் ஓவராக காஞ்சாலே காற்று இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ஹெல்த் வீக் இருக்கிறவங்க எல்லாம் டப்பு டப்புனு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. மெயினாக என்னென்னா தண்ணி கொண்டு போகணும். நம்ம வந்துட்டு அவங்க மாநாடு போட்டாங்கன்னா தண்ணி சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் மெயினாக தண்ணி ஏற்பாடு பண்ணி தருவாங்க, நிழல் ஏற்பாடு பண்ணி தருவாங்க, ஓகே. பட் இப்போ வந்து ரோட் ஷோ தான் பண்ணுறாரு. ரோட்டில் நின்றுட்டு வேன் நின்றுட்டு பேசிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இப்போ அங்கே மீட்டிங் போட்டவங்க எல்லாருக்கும் தண்ணியும் தர மாட்டேங்கிறாங்க. இப்போ யாருமே தரல. டிவிக்கு ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், தண்ணி பாட்டில் யாரும் தர மாதிரி தெரில. ஸோ நம்ம சேஃப்டிக்கு மக்களே, நம்ம சேஃப்டிக்கு நாம தான் தண்ணி கொண்டு போகணும். ஏன்னா வெயிலில் மீட்டிங் போகிறாங்க, நைட்டில் கூட மீட்டிங் இல்லை, டேயில் தான் அனுமதி கொடுக்குறாங்க விஜய்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம விஜய் பார்க்க போகிறோம், அவர் பேசுறதுக்கு கேட்க போகிறோம் அப்படின்னா ஒரு தலைவன் வரான், நம்மளை நம்பி தான் வரான், ஓகே, டசன்ட் மேட்டர். ஸோ நம்மளை நம்பி தான் வரான், நமக்கு உசுறு முக்கியம். உசுறு இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதனால் உசுறு முக்கியன்றதுனால நாம தான் தண்ணி கொண்டு போகணும், நாம தான் சாப்பாடு கொண்டு போகணும். நம்ம உசுரை நாம தான் பார்த்துக்கணும். நம்ம உசுரை யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம உசுரை காப்பது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் மக்களே, விஜயை பார்க்க போகலாம், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதே சேம் டைம் வந்து தண்ணி பாட்டில் கொண்டு போகணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று மயக்கம் போட்டு விழுந்து ஒரு 10 பேர் மயக்கம் போட்டு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய்க்கு வந்து பிளாக் மார்க் தான். அதனால் வந்துட்டு அவருக்கு பிளாக் மார்க் இல்லாமல் 100% 200% குட்டாகவே போனால் மக்கள் கையில் தான் இருக்குது. மக்களை சந்திக்க தான் வராரு, மக்களுக்காக உழைக்க தான் வராரு, மக்களுக்கு பணி செய்ய தான் வராங்க, மக்கள் நல்லது செய்ய தான் வராங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நான் வந்து கோடி கோடியாக பணம் வந்து கொள்ளடின்னு நான் வரல. ஸோ மக்களே, முழுக்க முழுக்க உங்களை நம்பி தான் நான் வரேன். உங்களை வச்சு நான் பணம் சம்பாதிக்க வரல, உங்களுக்கு சேவை செய்த நான் வரேன். தயவு செஞ்சு மக்களே ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு கெஞ்சுறாரு. அதனால் மக்களே, விஜயை பார்க்க போகிறோம், அது தப்பு இல்லை. ஸோ ஆனால் நம்ம ஊசை நம்ம காப்பாற்றணும், தண்ணி கொண்டு போங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு திருப்பூர் போனார், மீட்டிங் பேசினார். பட் அவரோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்குது. ஐ மீன் டைம் லென்த்தை கொடுக்குறாங்க, மீட்டிங்க்கு கொடுக்குறாங்க. பட் அவர் பேசுகிற டைம் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. சும்மா ரொம்ப பேசிகிட்டு இருக்காமல் 10 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் இதுக்குள்ளே மட்டும்தான் பேசுகிறாரு. அதுக்குள்ளேயே வந்து பேப்பர் எடுத்துக்கிறாங்க, என்ன செய்ய போகிறன்றதை சொல்கிறாங்க. எல்லாமே சொல்கிற மாதிரி தான். குறிப்பாக சொல்லணும்னா வந்து விஜய் வந்து முழு அரசியல்வாதியாக மாறியாச்சு. முழு சந்திரமுகியாக மாறுற மாதிரி முழு அரசியல்வாதியாக கண்டிப்பாக விஜய் மாறிட்டார். ஏன்னா நெல் குவிண்டலுக்கு 3500, கரும்புக்கு 4500, விவசாய கடன் தள்ளுபடி, நெசவாளர்களுக்கு கரண்ட்டு வந்து 500 யூனிட் ஃப்ரீ, அப்புறம் நூல் நூல் சம்மந்தப்பட்ட மிஷின்கள் ஃப்ரீ, சும்மா எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய ஃப்ரீ தர ஆரம்பிச்சிட்டார். ஸோ இதில் வந்து அப்புறம் இன்சூரன்ஸ் 20 லட்சம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ஒரு லிஸ்ட்டு போட்டு, ஸோ அதனால் வந்துட்டு பக்காவாக பண்ணிகிட்ருக்காரு. விஜய் வந்து எது சாத்தியமோ அதை வந்துட்டு மக்களுக்கு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பட் எல்லாமே வந்து நிறைய ஃப்ரீன்னு சொல்லும்போது மக்கள் நாங்கள் யோசிக்கிறவங்க, என்னடா இவர் பழைய அரசியல்வாதி மாரியே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜர்க்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ தலைவர் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து அறிக்கை விடணும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 100% டிவிகே தலைவர் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மக்கள் கையில் தான் இருக்குது. மக்களே, விஜய் சாரை பார்க்க போகிறது நல்ல விஷயம் தான். அவர் பேசுறது லைவாக கேட்கணுன்றது நல்ல விஷயம் தான். மைக்கில் பேசுகிறது. ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிவியில் பார்த்துக்கலாம், மொபைலில் பார்த்துக்கலாம், ரேடியோவில் கேட்கலாம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. வெயிலில் போயிட்டு உயிரை கொடுத்து தான் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி விஜயை பார்க்கணுன்னு கட்டாயம் இல்லை. அவரை பார்க்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ நேரடியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறீங்க, பாதுகாப்பாக போகிறீங்க. விஜய் வந்துட்டு நல்லது செய்யறதுக்காக தான் வராரு.
வரட்டும். மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. நம்பிக்கையோட இருங்க. விஜய் சொல்ற மாதிரி நம்பிக்கையோட இருங்க. வெற்றி நிச்சயம். ஸோ அது கரெக்டான விஷயம் தான். ஆனால் விஜய் சார், ஸோ நீங்கள் வந்துட்டு அதான் தி டே ஆஃப்டர் டுமாரோ, அதான் நேற்று சொன்னார், இன்னைக்குல நாளைக்கு 16ஆம் தேதி அவங்க அந்த அறிக்கை வந்து ஒரு புக்கை வெளியிடுறாங்க. டிஎம்கே விட்டாங்களே, எங்கள் புக்கு தான் ஹீரோ, அப்படி ஹீரோ இல்லை ஹீரோயின் அப்படின்னாரு ஸ்டாலின். அது மாதிரி ஒரு ஹீரோவை வெளியிடுறாரா இல்லை ஹீரோயினை வெளியிடுறாரா தெரியல. நாளைக்கு தான் பொறுத்து வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயம், ஒரு வருஷத்துக்கு தாய்மார்களுக்கு வந்து 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தர சொல்லிடுறாங்க. இதுவே பல கோடி நஷ்டம்தான். அது போக பஸ்ஸு, தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எல்லா பஸ்லையும் ஃப்ரீ, அதுவும் பெருத்த நஷ்டம் தான். ஏன்னா டிரைவருங்க கண்டக்டர் சும்மாவே வேலை பார்க்க மாட்டாங்க. எல்லாமே ஓட்ட உடச்சல் பஸ்ஸாக தான் ஓடிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பல கோடி பல லட்சம் கோடி கடன். இதுவா இவர் வேறு சொல்லியிருக்கு அறிக்கையில் பார்த்தா, இது ஒரு பல லட்சம் கோடி கடன் ஆகும். ஆக முதல்ல தமிழ்நாடு கடனில் தான் மிதக்கின போகுமா கண்டி, கடனை மீண்டு வரது எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு வேறு வழி இல்லை. அரசியல்வாதிகள் வந்துட்டு இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் கூட போட்டி போடணும்னா, மக்களுக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னால் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எது சாத்தியமோ அதை மட்டும்தான் சொல்வேன். டிஎம்கே ஏடிகே மாதிரி நான் பொய் சொல்ல மாட்டேன். முழுக்க முழுக்க உங்களை நம்பி மட்டுமே நான் வரேன். ஏன் அவர் திருப்பி திருப்பி அதே ரிப்பீட் பண்ணுறாருன்னா, தயவு செஞ்சு என்னை தோற்கடிச்சிடாதீங்க. ஓட்டு போட்டு என்னை வின் பண்ணுவீங்க. நான் உங்களுக்காக நல்லது பண்ண தான் வந்திருக்கேன். நான் ஜெயிக்கணும், என் கூட இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாமே ஜெயிச்சா தான் நான் சிஎம் ஆக முடியுன்றத அவர் சொல்லாமல் சொல்கிறார். கண்டிப்பாக நான் சிஎம் ஆகியே தீரணும், உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் என்னை ஜெயிக்க வைக்கணுன்றத திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன். நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா இதுதான் காரணம். ஸோ திருப்பி திருப்பி சூசகமாக சொல்கிறத அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அது அரசியலில் சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பல்சரி மக்களே ஓட்டு போடுங்க டிவிக்கு. நமக்கு நல்லது நடக்கணும், நல்லா இருக்கணும், லைஃப் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு லைஃப் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக டிவிக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். மக்களே அவர் கேட்குற விதம் இருக்க. ஸோ அவரை அவரை தேடி பல பேர் சான்ஸ் கேட்டு வருவாங்க. ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஆட்கள் வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுங்க ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடி தெரிஞ்ச காலம் போய் இப்போ மக்கள் பின்னாடி விஜய் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் சிஎம் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன், பண்ணது கேட்கலன்னா என்ன வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி குட்டாக திங்க் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ மக்களே, விஜய் வந்துட்டு நம்மளை நம்பி தான் வந்திருக்காரு, உங்களை நம்பி தான் நம்மளை நம்பி தான் வந்திருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த மீட்டிங் விஜய் போட்டோம். ஸோ இன்னும் 9 நாளாக 10 to 9 days தான் இருக்குது. எலெக்ஷன் பயங்கர டஃப்பாக போயிட்டுருக்கு. ஸோ மக்களே சிந்தித்து செயல்படுங்க. ஒரு நல்லவனை தேர்ந்தெடுங்க. அவங்கவுங்க தொகுதியில் எம்எல்ஏ நல்ல எம்எல்ஏ தேர்ந்தெடுங்க. நல்லவன் தான் சிஎம் நாட்டுக்கு வரணும். ஸோ அதனால் ஓட் ஃபார் டிவிக்கே ஒரு புதிய தலைமை செயலாகவும் இருக்கணும். ஒரு புதிய தலைவர், ஒரு புதிய தமிழ்நாடு, ஒரு புதிய சிஎம் படைக்கணும். அது வந்து டிவிகே விஜயால் மட்டும்தான் முடியும். மக்களே ஓட் ஃபார் டிவிக்கே, விசில் சின்னம், வெற்றி நிச்சயம். மக்களை சிந்தித்து செயல்படுங்க. விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. ஓட் ஃபார் டிவிக்கே, வெற்றி நிச்சயம்.